கீகி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கீர்த்தனா. கீகி டாக்ஸ் இது வந்து நம்மளோட ஒரு புது யூடியூப் சேனல். தொடர்ந்து இதில் வீடியோஸ்லாம் வரும். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கீகி டாக்ஸ் சேனலுக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலோட முதல் வீடியோவை பார்க்க போகிறோம். ஒரு சின்ன கதை சொல்லி தான் இந்த முதல் வீடியோவை நான் ஆரம்பிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மாணவர்கள் கிட்ட சொல்கிற ஒரே விஷயம் கனவு காணுங்கள். ஒரு பையன் அன்னைக்கு விழாவில் அப்துல் கலாம் ஐயா கிட்ட கேட்குறான், கனவு காணுங்கள்னு நீங்கள் சொல்கிறீங்க, அந்த கனவுக்கான உழைப்பை போடணும்னு சொல்கிறீங்க. குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் குடும்ப பிரச்சனை காரணமாகவும் என்னால் என் கனவை நோக்கி ஓட முடியல, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அப்துல் கலாம் ஐயா கிட்ட கேள்வி கேட்குறான். அதுக்கு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு கதை சொல்கிறாங்க. ஒரு பெரிய காடு இருந்துச்சு. அந்த காட்டில் பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் அந்த பறவைகளை இறை தேடி போடுறப்ப நல்ல மேகம்லாம் கருத்து ரொம்ப மழை வந்துடுச்சு. மழை வந்தோடனே அங்கேயே சில பறவைகள் மறைவிடத்தை தேடி போச்சு. சில பறவைகள் தன்னோட கூட்டுக்கே திரும்பிச்சு. ஆனால் ஒரே ஒரு பறவை மட்டும் மழை வர மேகங்களை நோக்கி பறக்க ஆரம்பிச்சுது. இதை பார்த்த மற்ற பறவைகள்லாம் இந்த பறவையை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சது. இன்னும் வீட்டுக்காவது திரும்பணும், இல்லை இங்கேயே ஒரு மறைவிடத்தை பார்த்து மறையணும், இந்த பறவை என்ன மழை மேகங்களை நோக்கி பறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அதோட வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்துச்சு. மேகங்களுக்கு கீழே தான் மழை பெய்யுமே தவிர மேகங்களுக்கு மேலே மழை இருக்காது. அதனாலதான் கழுகு உயர உயர பறந்து மழை மேகங்களுக்கு மேலே பறக்க ஆரம்பிச்சுது. இது போலதான் நம்மளும் நமக்கு எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாண்டி தாண்டி போய்கிட்டே இருக்கணுமே தவிர அந்த பிரச்சனையால திரும்ப பின்வாங்க கூடாது. இந்த கழுகுகிட்டேருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பிரச்சனைன்னு வந்தா மறைவிடத்தை தேடி அலையக்கூடாது. அந்த சின்ன பறவைகளை போல கனவுகளை தொலைச்சிட்டு பின்வாங்க கூடாது. இந்த கழுகு எப்படி தன்னோட சிறகுகளை வலிமையாக்கிட்டு மழை மேகங்களுக்கு மேலே பறக்க ஆரம்பிச்சதோ, நம்மளும் மன தைரியத்தோடையும் மன வலிமையோடையும் நம்மளோட பிரச்சனையை நோக்கி போராடணும். அந்த பிரச்சனையை கண்டு பயப்படவோ பின்வாங்கவோ கூடாது. அதே மாதிரி அந்த கழுகுக்கு அந்த வலிமை ஒரே நாளில் வரல. அது உயர உயர பறந்து அதோட ரெக்கைகளை வலிமையாக்குனதுக்கு அப்புறம்தான் அதுக்கு அந்த வலிமை கிடைச்சிது. அதே மாதிரி நமக்கும் அது ஒரே நாளில் வந்துடாது. நம்ம தினமும் எடுக்கிற சின்ன சின்ன முயற்சியில தான் நமக்கும் அந்த மன வலிமையும் மன தைரியமும் கிடைக்கும். நீங்களும் உங்கள் பிரச்சனைகளை கண்டு பயப்படாம அதை தூக்கி எறிஞ்சிட்டு உங்கள் கனவுகளை நோக்கி நீங்கள் மேலே வந்துக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், இதோட நம்ம கதை முடிஞ்சுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Until டாடா பை பை ஃப்ரம் கீகி.